டாக்டரே, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? சே அப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க. இல்ல, நானும் நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் டாக்டர் தான் கூப்பிடுறேன். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளவுதானா? இது கேட்கறதுக்கு அவ்வளவு தயங்குனீங்க? என்னோட பேரு சரவணன். சரவணன்? கேட்கல. என்னங்க சட்டுன்னு தலையை கீழே பட்டீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். எங்க மலர்? மலர் எங்க மலர்? சொல்லுங்க. மலர் கொஞ்சம் நிமிர்ந்துதான் பாருங்களேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. மலர், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. மலர் சொல்லுங்க. கொஞ்சம் என்ன நிமிர்ந்து பாக்குறீங்களா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. மலர் ப்ளீஸ் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? நினைக்க மாட்டேன். நீங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல பையனா மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, அப்படின்னு யார் சொன்னது? எங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல பையனாவும் இருக்கணும். அப்புறம் என்னோட மனசுக்கு பிடிச்சவராகவும் இருக்கணும். அப்புறம் சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. எனக்கு ஒரு அம்மாவாவும் அவங்க இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. மலர் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன சொல்ல போறீங்க? மலரே, அத்தா மலரே. ஐயோ அப்பா, எங்க எந்திரிச்சு போங்க. எங்க பயப்படுறீங்க? நான் தானே இருக்கேன். என்ன நீங்க புரிஞ்சுக்கிறாம பேசுறீங்க? இந்நேரத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட தனியா உட்காந்து பேசினா என்ன நினைப்பாங்க? எந்திரிச்சு போங்க. மலர் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் தாயி இவ்வளவு பனி உழுகுது? எதுக்கு தாயி இதுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வா தாயி. இல்லப்பா, சும்மாதான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியும் உங்க அம்மா யாவ வந்தா நீங்க தான் வந்து உட்காருவேன்னு. அதுக்காக இவ்வளவு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து உட்காந்துருப்ப. வா வீட்டுக்குள்ள போவோம். இல்லப்பா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட தாயி. அப்பா பனி விழுகுதுப்பா, எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருப்பது. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் தாயி. சொல்லுங்கப்பா. இல்ல தாயி, அஸ்வினை பத்தி என்ன நினைக்கிற? ஏன்பா திடீர்னு அஸ்வின் மாமாவை பத்தி கேக்குறீங்க? இல்ல தாயி, ஒரு காரியம் அத்தா சொல்லு. அஸ்வின் மாமா நல்ல பையன்தான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவனோட குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிற? என்னப்பா இப்படி கேட்டீங்க? அத்தையும் மாமாவும் மாதிரி ஒரு உறவு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆத்தா மலரு, உன் வாயால இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்பா? ஆத்தா மலரு, நீ அஸ்வினை கட்டிக்கிறியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா தாயி, நீ அஸ்வினை கட்டிக்க தாயி. அப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேத்தே சொன்னா இல்லையா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு? அப்புறம் எப்படி நீங்க இந்த முடிவு எடுக்கலாம்? ஏன் தாயி, நீ தானப்ப சொன்ன அஸ்வின் நல்ல பையன், அத்தை மாமா மாதிரி ஒரு உறவு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆமாப்பா, அதுக்காக. ஆத்தா மலரு, இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்க நீ தான் தாயி கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அப்பனுக்கு அப்பனாவும் அத்தாளுக்கு ஆத்தாவாவும் அவங்க இருப்பாங்க தாயி. அப்பா என்னப்பா நீங்க? ஆத்தா மலரு, நான் சொல்றத கேளு தாயி. இங்க இருந்து நீ கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம் தாயி. இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, ஆசையும் கூட தாயி. நீ அங்க போய் வாழ்ந்தேனா நிம்மதியா வாழ்றேன்னு நானும் சந்தோஷமா இருப்பேன். அப்பா, நீ எதுக்கு தாயி கவலைப்படுற? நான் கூட நீ வெளியூருக்கு போயிட்டேனா எப்படி இருக்கியோ என்ன இருக்கியோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுனா உள்ளூருக்குள்ளேயே போச்சு, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பா எனக்கு கொஞ்சம் யோசிக்க
டைம் கொடுங்களேன். இதுல என்ன தாயி யோசிக்க வேண்டியிருக்கு? அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி தாயி, உன் மனசுக்குள்ளேயே 1000 குழப்பம் இருக்கும். நீயும் யோசிச்சு முடிவெடு. ஆனா நல்ல முடிவா எடு தாயி. நீ நல்ல முடிவா எடுப்பேன்னு நானும் நம்புறேன். நீங்க நீங்க என்ன போலையா? இல்லைங்க, நீங்க நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? எந்த முடிவு எடுத்தாலும் சரியான முடிவா எடுங்க. எங்க எங்க இப்ப நான் என்ன பண்றது? என்ன முடிவு எடுக்கன்னு எனக்கே தெரியலையே. கடவுளே, ஏன் என்ன இப்படி நீங்க சோதிக்கிறீங்க? அம்மா இல்லாத பொண்ணுங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்ன? கடவுளே, எனக்கு ஒரு வழியை நீங்க தான் காட்டணும் கடவுளே. என்ன பண்ற அவ? சின்ன பண்ணே, ஏ சின்ன பண்ணே. சொல்லுங்க அத்தை. ஏண்டி வீட்டுக்குள்ள என்னடி பண்ற? வெறும் நெடியா மணக்குது. அத்தை, நீங்க தானே சொன்னீங்க குழம்பு தாளிக்கணும்னு, அதான் குழம்பு தாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி குழம்ப தாளிக்கிறியா? என்ன கருக விட்டுக்கிட்டு இருக்கியாடி? அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே தான் அத்தை தாளிக்கிறேன். ஏண்டி கண்ணாபரேஷன் பண்ணியே எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். உன்னை இந்த குழம்ப தாளிக்க சொன்னது ஒரு குத்தமாடி. நான் தான் பக்கத்துல இருந்தா நெடி எறும்னு குழம்ப உன்னைய தாளிக்க சொன்னேன். ஆனா என்னமோ நங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமும் நெடியெல்லாம் ஏறுது, கண்ணெல்லாம் கலங்குதுடி. அப்படி என்ன தாண்டி செய்யற? அத்தை, கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் குழம்பு தாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, என்னமோ பண்ணு. என் துணியெல்லாம் துவைச்சியா என்ன? இன்னும் துவைக்கல அத்தை, துவைச்சு போட்டுறேன். என்ன தாண்டி பண்ற? இந்நேரம் நானே நல்லா இருந்தா என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பேன். உன்கிட்ட சொன்னதுக்கு பேசாம நானே பார்த்துருக்கலாம். பார்க்க வேண்டியதானே, யாரு வேண்டான்னு சொன்னது? நானா வேணான்னு சொன்னேன்? கிளவி காலமான காலத்துல கண்ணாஸ்பத்திரிக்கு போய் கண்ணாபரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் உசுர வாங்குது? இதுக்கப்புறம் இது என்ன கண்ணு தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துல படிக்கவா போகுது? ஏண்டி என்னமோ சொல்ற, அது அந்த பக்கம் வந்து சொல்லு. கண்ணுதான் தெரியாதுன்னா காதும் டமாரமா போச்சு. ஏண்டி சின்ன பொண்ணு, கண்ணாபரேஷன் பண்ணதுனால 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு சுடுதண்ணி வச்சிருக்கியா? அத்தை, நீங்க கண்ணாபரேஷன் பண்ணிட்டு வந்து 2 நாள் ஆச்சா? ஏண்டி நான் கண்ணாபரேஷன் பண்ணிட்டு வந்து 2 நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஐயா ஆமாத்த, நீ முந்தானத்தை பண்ணிட்டு வந்துட்டேல, நானும் மறந்தே போயிட்டேன் பாரு. அதானே, உனக்கு மாமியான்னு ஒருத்தி இருக்கேன்ற எண்ணம் இருந்தா தானே. ஏன் அத்தை, அதெல்லாம் இல்லாமையா உன்னை நான் பாசமா பாத்துக்கிறேன். ஆமாடி, நல்லா பாத்துக்கிறேல. உன்னைய மாதிரி யாரும் பாத்துக்கிற மாட்டாங்க. சரி சரி, பார்த்ததெல்லாம் போதும். என் துணியை துவைச்சு போட்டுட்டு எனக்கு சுடுதண்ணி வை. சரி அத்தை. இது கெட்ட கேட்டுக்கு இதுக்கு துணி வேற துவைச்சு போடணுமா? சும்மா 1-2 துவைச்சு போடுவோம். இது என்ன வந்து பாத்துக்கிட்டா இருக்க போகுது? அடியே, சும்மா 1-2 துவைச்சு போடுவோம், இவ வந்து பாத்துக்கிட்டா இருக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு தெரியாத. என் துணி நல்லா அழுக்கு போக அடிச்சு துவைச்சு வச்சிருக்கணும். நான் வந்து பாப்பேன். ஐயோ ஆத்தே, கிழவி என்ன மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே சொல்லுது. ஒருவேளை நான் வந்து அந்த கிழவிய பத்தி தப்பு கணக்கு போட்டேனா? என்னடி, நான் சொன்னது புரிஞ்சுச்சுல? புரிஞ்சிச்சு. இன்னைக்கு அடிச்சு துவைக்கிற துவையில சேலை சட்டையெல்லாம் 2 கிழிஞ்சுக்கிட்டு வந்துடணும். பூங்கொடி, என் பேரே வந்துட்டியா பூங்கொடி? இப்பவே என் பேரை முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு பத்தியா பூங்கொடி? என்னது கல்யாண கலையா? என்னம்மா சொல்லுது பாட்டி? ஆமாடா, இருச்சா அப்பையிலே எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பியா? அம்மா, பாட்டி என்னம்மா சொல்லுது? நடிக்காதடா நடிப்புக்காரா. உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல? இல்லம்மா, அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல. உங்க அப்பா சொல்ல மறந்துட்டியானா? நம்ம உனக்கும் நம்ம மலருக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கோம்டா. என்னது கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கீங்களா? யார கேட்ட முடிவு பண்ணீங்க நீங்க? என்னடா பேச்சுது? யார கேட்ட முடிவு பண்ணீங்கன்னு? நாங்க உன்னோட பெத்தவங்க, யார கேட்கணும்? என்ன கேட்கணும்ப்பா? என்ன கேட்காம நீங்களா எப்படி முடிவு எடுக்கலாம்? ஏ அஸ்வினி, என்னையா சொல்ற? என்னையா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னப்பா அதெல்லாம்? நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கிறாம இப்படி முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், யார் சொன்னா முடிவு எடுத்திருக்கோம்னு? இன்னும் முடிவு எடுக்கல. உனக்கு கேட்டு எடுத்தா எல்லாம் பேசணும்னு வச்சிருக்கோம். ஐயோ, எனக்கு கேட்காம கொள்ளாம நான் வேற போய் அங்க பேசிட்டு வந்துட்டேன். படுவாவி பையன் வேற இப்படி குண்டத்துக்கு போடுறியானே. என்னம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இத பத்தி மலர் வீட்டுல ஒண்ணு நீங்க பேசி வைக்கல? இல்லையா, நான் போய் அங்க எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க அண்ணனும் மலர்கிட்ட கேட்டுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரியா. என்னம்மா நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? பூங்குடி, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அவன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலான்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி நீ போய் பேசுன? அது வந்து எங்க? என்னடி எங்க நாங்க? டேய் பூவரசு, அவ மேல எந்த தப்பும் இல்லடா. நான் தான் அவளை போய் பேசிட்டு வான்னு சொன்னேன். என்னது
நீ தான் போய் பேசிட்டு வர சொன்னியா? உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா இல்லையா? இது என்ன விளையாட்டுத்தனமான விஷயமா? ஏன் பாட்டி, ஏன் என் வாழ்க்கையில நீ இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்க? என்னடா என்னடா விளாண்டோம்? அந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்சலு? அந்த பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒன்னா மண்ணா விளாண்டு தெரிஞ்சிருந்திருக்கோம். எனக்கு போய் அந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? அந்த பிள்ளைய எனக்கு கட்டிக்கிறணும்ன்ற எண்ணமே இல்ல. என்னால மலரெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி சொல்லு மாமா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? சொல்ற அத்தை, அந்த மலரெல்லாம் அஸ்வின் மாமாவை கட்டிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. இப்ப சொல்லு மாமா, நீ நான் அனுஷ்காவை தான் கட்டிக்கிறவேன்னு எல்லாரும் முன்னாடியும் தைரியமா சொல்லு மாமா. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.